12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி இந்த புக்கில் ரொம்ப டெப்த்தாலாம் கிடையாது, நார்மலாக பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது லக்ஷ்மிகாந்த் புக்கோட டீட்டெயில்டு ஒரு வீடியோ வந்து தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு யூனிக் ப்ரொவிஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்க்கு சோஷியலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் பே ஃபார் போத் மென் அண்ட் உமன் அப்படின்னா மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி ஒரே ஊதியம் தான் இருக்கணுன்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மென்னுக்கும் உமனுக்கும் சேம் சேலரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மென்னுக்கு அதிகமாகவும் உமனுக்கு கம்மியாகவும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து டிபிஎஸ்பியில் இன்னும் நடைமுறைக்கு வராத ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் வச்சுருக்காங்க. ஸோ கம்பல்சரி ப்ரைமரி எஜுகேஷன் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், சில்ட்ரன்ஸ்க்கு நார்மலாக எஜுகேஷன் சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது 6 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் கம்பல்சரியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21A மூலிமா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பாஸ் பண்ணி April 1, 2010 வந்து அது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி எஜுகேஷன்றது கம்பல்சரி தேவை அப்படின்றத இப்போ டிபிஎஸ்பியில் வச்சுருக்காங்க. சரி, அப்புறம் ரைட் டு ஒர்க், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆர்டிகல் 32 51 வரைக்கும் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் கவர் ஆகும். ஸோ அதை வந்து தனி ஒரு வீடியோவாக செப்பரேட் வீடியோவாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், அதை நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ வேறு என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கனாக்கா பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. யார் யாருக்குன்னா ஓல்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட், சிக்னஸ், டிசேபிள்மெண்ட், ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைவ்லிஹுட், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட், ஸோ இந்த வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட்ன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் ஃபுல்லாக டோட்டலாக கவர் ஆகுது தான். ஸோ அவ்வளோதான் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் ப்ரொவைட் பண்ணல. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்றது ஜஸ்டிஃபையபிள் கிடையாது, அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இதை மீறி ஏதாச்சும் ஒரு லா பாஸ் பண்ணாங்கனாக்கா அதை கோர்ட்டில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போதே பஞ்சாயத்து ராஜ்ன்றது பெரிய கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்குச்சு காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருந்தாங்க. காந்திஜியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னா, சென்ட்ரலுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். சேம் டைமில் வில்லேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்களோட ரூல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரூல் அப்படின்றது இருக்கணுன்றத இவர் காந்திஜி முன் வச்சார். ஆனால் அம்பேத்கர் அதை டோட்டலாக மறுத்தார். காரணம் என்னென்னு கேட்டாக்கா, அப்போ இருந்த சுச்சுவேஷன் படி பார்த்திங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்றது வில்லேஜஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ரூலை வந்து நம்ம வில்லேஜஸ்க்கு கொடுத்துட்டாக்கா, ஸோ அந்த கேஸ்ட்ன்ற டிஸ்கிரிமினேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் போகுன்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முன் வச்சார். ஸோ காந்திஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கான கிளியரான ஒரு ரூலை வந்து கொடுக்க முடியுன்றதை அவர் ரொம்ப நம்பினார். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொட்டேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க, த கிரேட்டர் த பவர் ஆஃப் த பீப்புள் பெட்டர் ஃபார் த பீப்புள் சொல்லிட்டு. ஸோ இது யார் சொல்லலாம்னு கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு கோட்ஸும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் வந்து இங்கே இந்த கோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோட்ஸையும் கொடுத்துட்டு யார் சொல்லணும்னு கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ காந்திஜியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. ஆனால் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேம் இப்போ அந்த கேஸ்ட் ரூல் வந்து அங்கே அதிகமாக இருக்கும்போது பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்னர் பண்ணப்படுவாங்கன்றதை அவர் கடைசி வரைக்கும் முன் வச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் அவர்கிட்ட இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து அவர் ஃப்ரேம் பண்ணார் இல்லையா. ஃப்ரேம் பண்ணும்போது அதாவது அவரோட தலைமையில் தான் ஃப்ரேம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் பண்ணப்படும்போது அதில் பஞ்சாயத்து ராஜ்ன்ற ஒரு வேர்டு கூட அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்ற வேர்டு நம்ம 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் கொண்டே வந்திருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது இருந்திருக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காந்திஜி என்ன பண்ணாருன்னா, அவரோட எஃபர்ட் மூலிமா என்ன செஞ்சாருன்னா ஆர்டிகல் 40 இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தார். அதாவது டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 40 என்னன்னாக்கா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது தான் ஆர்டிகல் 40. ஸோ ஃபியூச்சரில் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவைப்படும் போது அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாடல்ஸில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கிரியேட் பண்ணிக்கப்படலாம் அப்படின்றது அந்த ஆர்டிகல் 40 எம்ஃபசைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, அதாவது என்ன கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொல்லிட்டு தனி வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும்
பார்ட் 4A ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்காது. ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு ஆர்டிகல் தான், ஆர்டிகல் 51A இது மூலிமா தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. அதாவது நேஷ்னல் ஃப்ளாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் ஆந்தம்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஸோ நேஷ்னல் ஸ்ட்ரகிள்கான ஃப்ரீடம்கான போராடினவங்களோட நோபல் ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறதும் செரிஸ் பண்ணுறது, சாவர்னிட்டி, யூனிட்டி, இது எல்லாத்தையும் வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா இது எல்லாத்தையும் வித்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை நார்மல் டைம்ஸ்லையோ கண்ட்ரி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாக்க அதை கரெக்டாக மதித்து வரணுன்றதும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறது தான். அதாவது உமன்ஸ்க்கு வந்து டிக்னிட்டியோட நடத்துறது, ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஒருத்தரும் வந்து பார்த்தா அந்த பிரதர்ஹுட்ன்றது சகோதர மனப்பான்மையோட பழகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டியூட்டிஸு. நம்ம ஹெரிட்டேஜோட வேல்யூவையும் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதும் நம்மளோட கடமையாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டு, லேக்ஸு, வைல்ட் லைஃப்ஸு, ரிவர்ஸ், ஸோ இந்த லிவிங் கிரியேச்சர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதும் ஒரு சிட்டிசனோட டியூட்டி. சயின்டிஃபிக் டெம்பர் டெவலப் பண்ணுறது, ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி, இந்த ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது நம்மளோட டியூட்டி. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப் கார்ட் பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு இதுவும் அதாவது அதை எதையும் பிரேக் பண்ணுறதோ அதை உடைக்கிறது இந்த மாதிரி பார்ப்போம்ல. ஸோ பஸ்ஸுன்றது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். நிறைய பேர் பார்த்து அதை கொளுத்துறது, ஆஃபீஸஸ்லாம் அடித்து உடைக்கிறது ப்ரொட்டஸ்ட் டைமில். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்றது நம்மளோட ப்ராப்பர்ட்டி, அதை சேஃப் கார்ட் பண்ணுறது நம்மளோட டியூட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரிக்கு ஒரு இண்டிவிஜுவல்னா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் சரி கலெக்டிவாகவும் சரி நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுன்றது நம்மளோட டியூட்டின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தா இந்த 10 டியூட்டி வரைக்கும் தான் வந்து இனிஷியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஒரு புது டியூட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஏஜ் 6லேருந்து 14 வரைக்கும் இருக்க சில்ட்ரன்ஸை ஒரு பேரண்ட்டும் சரி இல்லை அவங்களோட கார்டியனும் சரி கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுன்றது பேரண்ட்டோட டியூட்டியும் கார்டியனோட டியூட்டியும். ஸோ இது வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் கொடுக்குறது இதுதான். ஸோ செப்பரேட்டான தனி வீடியோவில் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்தது, யாரோட கமிஷன் வந்து அந்த டியூட்டிஸ் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இன் இந்தியா ஆர்டிகல் 79 படி பார்த்தா, ஸோ இந்த பார்லிமெண்ட்ன்றது பிரசிடென்ட்டும் அந்த 2 ஹவுஸ் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இருக்கிறதா வந்து பார்லிமெண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் இந்த 2 ஹவுஸ் எதுன்னு தெரியும் நமக்கு, ராஜ்யசபா ஒன்று, லோக்சபா ஒன்று. ஸோ இந்த யூனியன்றது பை கேமரல் லெகிஸ்லேச்சர் தான் இருக்குது. அதாவது அப்பர் ஹவுஸும் லோவர் ஹவுஸ் 2 ஹவுஸ் சேர்ந்து இருக்கிறதுனால அது பை கேமரல் லெகிஸ்லேச்சர்னு சொல்கிறாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் கேமரா தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது ஒரே ஒரு ஹவுஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரியில் இந்த பை கேமரல் சிஸ்டம்ன்றது அந்த ஃபெடரேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஃபெடரேஷன்னா தெரியல, கூட்டாட்சி தத்துவ முறை அப்படின்றது. ஸோ அதாவது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இணக்கமான ஒரு ஆட்சியை கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபெடரேஷன்றது ரொம்ப தேவைப்படுது. அதனால தான் வந்து அப்பர் ஹவுஸ்ன்றது நம்ம தனியாக வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த அப்பர் ஹவுஸ்ன்றது யாரெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா பீப்புள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹவுஸ்ன்றது ஸ்டேட் மூலிமா வர எம்எல்ஏஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹவுஸ். இந்த லோவர் ஹவுஸ்ன்றது டேரெக்டாக வந்து பீப்புளே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஹவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியோட இன்டெகிரிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான், அதுவும் இந்த செக்யூர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த 2 ஹவுஸுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ராஜ்யசபாவை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ராஜ்யசபாவில் டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தா 250 சீட்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 238ன்றது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூனியன் ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டில் இருக்கவும் யூனியன் ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏஸும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து 238 மெம்பர்ஸு. ரிமைனிங் இருக்க இந்த 12 மெம்பர்ஸை வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ 238 + 12 250 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் இருப்பாங்க. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 543 மெம்பர்ஸ் வந்து பார்த்தா டேரெக்டாக எலெக்ட் பண்ணப்படுவாங்க. 2 மெம்பர்ஸ் மட்டும் வந்து பார்த்தா பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணப்படுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டுன்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராஜ்யசபா, லோக்சபா, ஸோ இவங்க 3 பேரையும் கம்ப்ரைஸ் பண்ணது தான் வந்து பார்லிமெண்ட்டுன்றது. ஸோ இந்த பிரசிடென்ட்டை வந்து நம்ம எப்படி எலெக்ட் பண்ணுவோம்னு தெரியும். இதுக்கும் தனியாக வந்து யாரெல்லாம் ஓட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தனி க்ரைட்டீரியா இருக்குது. அது ஸோ அதை பிரசிடென்ட்டை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில். ஸோ இவரோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணுவார். ஸோ இது இப்போ பார்த்தோம் இல்லையா, ராஜ்யசபா வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து 250 மெம்பர்ஸ், 238 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணி வரவங்க, 12 வந்து பார்த்தா நாமினேட் பண்ணி வரவங்க. இது வந்து பெர்மனன்ட் பாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசல்யூஷனுக்கே உட்படாது. அதாவது எப்பயுமே வந்து இந்த ராஜ்யசபான்றது டிசால்வ் ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா
1/3 ஆஃப் த மெம்பர் வந்து பார்த்தா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். ஒன்ஸ் வந்து ஒரு பர்சன் வந்து எலெக்ட் ஆகி இதில் போகிறாருன்னா அவரோட டென்யூர் வந்து 6 இயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த லோக்சபான்றது 545 மெம்பர்ஸ் டோட்டலாக, அதில் 543 வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. 2 பேர் வந்து பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணப்படுவாங்க. இதில் முக்கியமாக எந்த கம்யூனிட்டிலேருந்து வருவாங்கனாக்கா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து வருவாங்க. ஸோ இவங்களோட டென்யூர் வந்து 5 இயர்ஸ். ஸோ இது வந்து டிசல்யூஷனுக்கு உட்பட்டது தான். எப்போ வந்து மெஜாரிட்டி போகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசால்வ் ஆகிடும். ராஜ்யசபாவுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபாவோட இன்னொரு பேர் தான் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது. ஸோ இதோட நாமன்க்ளேச்சர்லாம் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 23rd of August 1954 இதோட நாமன்க்ளேச்சர்ஸ்லாம் என்னென்னன்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் சேம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்ட் சேம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்றது இப்போ தான் வந்து நம்ம கொண்டு வந்தோமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா மான்டங் செங்ஃபோர்ட் ரிஃபார்ம் சொல்லிட்டு 1999 ஆக்டில் வரும் பார்த்தியா, டயார்கின்னு சொல்லுவாங்க, பைகேமரஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேர்டு வந்திருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு சேம்பர் செகண்ட் சேம்பர்ன்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதில் கொடுக்கப்பட்ட செகண்ட் சேம்பர் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அதாவது ராஜ்யசபான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெகிஸ்லேச்சருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா நம்ம பீப்புள்ஸ் வந்து டேரெக்டாக வந்து ஓட்டு போட முடியாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்யசபா எம்பிக்கு நம்ம யாருமே ஓட்டு போட மாட்டோம். எலெக்டட் எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. ரெஸ்ட்ரிக்டட் டு ஃப்ரான்ச்சைஸ்னாக்கா ஓட்டு உரிமைன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துச்சுனாக்கா 1921 வந்தது. ஸோ அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்அஃபியஸ் சேர்மன்லாம் வந்து இருந்தார் இதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து எது மூலிமா கொண்டு வந்தாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலிமா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைகேமரஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டயார்கின்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும், டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் அதில் படித்தோம்னாக்கா நமக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சேம்பர்ன்றது நம்ம கண்ட்ரிக்கு கண்டிப்பாக தேவையான்றதுக்கு நிறைய டிபேட் போச்சு. ஸோ நிறைய டிபேட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னாக்கா நம்மளோட கண்ட்ரின்றது வேஸ்டான டைவர்சிட்டியை கொண்டது. ஸோ இதுக்கு செகண்ட் சேம்பர்ன்றது கண்டிப்பாக இருக்கணுன்றதை கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ராஜ்யசபான்றதை கன்ஸ்டியூட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷன் 238 12 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தா வைஸ் பிரசிடென்ட்ன்றது யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட சேர்மன். ஸோ இவர் ஆப்சன்ஸாக இருக்கும்போது டெபுட்டி சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட போஸ்டிங்கில் உட்காந்து எல்லா டியூட்டிஸையும் வந்து கண்டினியூ பண்ணுவார். நெக்ஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்து எப்போ வச்சாங்கனாக்கா இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபஸ்ட்டு சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா 13th May 1952 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ராஜ்யசபான்றது பார்த்தா எப்பவுமே டிசால்வ் ஆகாது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க அன்லைக் லோக்சபா ராஜ்யசபா கேன் நெவர் பி டிசால்வ். ஸோ லோக்சபா டிசால்வ் ஆகிற மாதிரி ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து முக்கியமாக எதுனாக்கா இந்த 13th May 1952ன்றது ஃபஸ்ட்டு சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூல்ஸ் ஃபார் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது ராஜ்யசபாவில் இருக்க ஒரு புக்லெட்டு. இதில் மூலி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபாவை எப்படிலாம் வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த ½ an hour டிஸ்கஷனாக என்ன, ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் என்ன, மோஷன்ஸ் என்னென்ன மோஷன்ஸ்லாம் இருக்குது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவைப்படுற மோஷன்ஸ்லாம் எதுன்றது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் ராஜ்யசபா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தா ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து CN அண்ணாதுரையோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சை வந்து ராஜ்யசபாவில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் பில்லுன்னு சொல்லிட்டு 1963 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 343 என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இந்தியா இருக்கணும் 1963 அப்புறம்ன்றதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபாலோ பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் பில்லுன்றதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம CN அண்ணாதுரைன்ற ஒரு பார்லிமெண்ட்டில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் என்னென்னலாம் அவர் சொல்லியிருந்தாருன்றதை இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் 1 minute 33 seconds வந்து பார்த்திங்கன்னா DPSP பற்றின ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருப்பேன். அதாவது அதோட ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 36 இருந்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும் தான் இருக்கும். அதை நான் மாற்றி 32 இருந்துன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 32 கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்டிக்கல். ஸோ அதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. CN அண்ணாதுரையோட ஸ்பீச்சை இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ராஜ்யசபாவில் அவர் என்ன பேசியிருக்காருன்றதை கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாருனாக்கா இந்தியாவுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் வேணுன்றது நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. ஸோ அதோட பேஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியாவில் இருக்க பல லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் காமன் லாங்குவேஜாக வரணுன்றது கரெக்டு தான், அதில் ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்றது அவர் சொல்கிறாரு. ஸோ ஆனால் இந்த லாஜிக் வந்து எப்போ கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டு. பல டைப் ஆஃப் பீப்புள்ஸும் பல எத்னிக் குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து கன்ஃபைன் ஆகி தான் வந்து ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
சொசைட்டி வந்து சேம் டைப் ஆஃப் சொசைட்டியாக இருக்குன்னு கேட்டே கிடையாது. பல தரப்பான சொசைட்டி மக்கள்ஸ் தான் வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் வந்து காமன் லாங்குவேஜாக வைக்கிறது வந்து மற்ற சொசைட்டி பீப்புள்ஸும் சரி, மற்ற லாங்குவேஜ் பீப்புள்ஸுக்கும் சரி, அது அநீதி இழிக்கிற மாதிரி தான் இருக்குன்றதை இவரோட பாயிண்ட்டை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இந்தியான்றது ஒரு கண்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் சொல்கிறார். இந்தியான்றது ஒரு கண்ட்ரின்னு கேட்டால் இல்லை, அது வேரியஸ் எத்தனிக் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒருங்கிணைஞ்ச ஒரு கண்ட்ரி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி வேரியஸ் லாங்குவேஜ் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டேர்ம் இருக்கிறதுனால தான் வந்து இந்தியான்றது ஒரு சப் கான்டினென்ட்டாக வந்து அழைக்கப்படுது. ஸோ ஒரு கான்டினென்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பல டைப் ஆஃப் எத்னிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அதுமாதிரி பல லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டினென்ட்டில் வசிப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரே எத்னிக்கல் குரூப்பாகவும் ஒரே லாங்குவேஜ் பேசுகிற குரூப்பாகவும் இருக்கவங்களாம் பார்த்தா மோஸ்ட்லி அது வந்து கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க, கான்டினென்ட் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால வந்து இந்தியாவை பார்த்தா ஒரு சப் கான்டினென்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு காமனான ஒரு ஒர்க்கிங் மீடியமாக ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து வர்றது கரெக்டாக படலை அப்படின்றது சிஎன் அண்ணாதுரை வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து முன்வைக்கிறார். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்தே மாதரம், ஜனகணமன இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோன்னா நேஷனல் ஆந்தமாகவும் நேஷனல் சாங்காகவும் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நேஷனல் ஆந்தமும் சரி, இது எல்லாமே சரி, இது வந்து ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கான்னு கிடையாது. இது ரெண்டுமே வந்து பார்த்தா பெங்காலி லாங்குவேஜில் இருக்குது. ஸோ ஹிந்தின்றது பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் பேசப்படுதுனாக்கா 42% ஆஃப் பீப்புள் பாப்புலேஷன் தான் வந்து இந்த அஃபிஷியலாக இந்த ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த 42% ஆஃப் பீப்புள்ஸும் வந்து நாடு முழுக்க வந்து லென்த் அண்ட் பிரெத்தில் வந்து ஸ்கேட்டர் ஆகியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த 42% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஏரியா தான் இருக்காங்க. ஸோ இப்போ சதர்ன் சைடு எடுத்துக்கலாம், சதர்ன் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னாக்கா சவுத் இந்தியாவில் மகாராஷ்டிராவெலாம் தாண்டினாக்கா இந்த ஹிந்தின்றது யாருக்குமே, அதாவது அஃபிஷியலான லாங்குவேஜ் இந்த ஹிந்தின்றது கிடையாது. இங்கே வந்து பார்த்தா சவுத் இந்தியாவில் ஒரு 5 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தி, கொங்கானி, மணிப்புரி அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நார்மலாக சொல்லப்போனாக்கா அந்த சென்ட்ரல் இந்தியாவில் தான் வந்து பார்த்தா இந்த ஹிந்தின்ற ஆட்சி வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் ரீஜனில் கன்ஃபைன் ஆயிருக்குன்றது முன்வைக்கிறார். இந்த 42% ஆஃப் பீப்புள்ஸ்ன்றத பர்டிகுலராக ஒரு காம்பேக்ட் ஏரியாவுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இது எதுக்கு நீங்கள் முன்வைக்கிறீங்கிறத கேட்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ ஹிந்தி வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20% ஆஃப் பீப்புள் வந்து பேசுகிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் பேசுகிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப் காமோரேன், அதாவது சவுத்துலேருந்து நார்த் ஹிமாலயாஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 பீப்புள்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கணும். ஸோ சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறா, 20% ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் வந்து பார்த்தா கண்டினியூஸாக பேசியிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் லாங்குவேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 42% ஆஃப் ஏரியா பர்சன்டேஜ்ன்றது வந்து எந்த ஏரியாவில் கன்ஃபைன் ஆயிருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஸோ இதோட வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே வந்து இந்த 42% அடங்கிடுது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்றதை அவர் சொல்கிறார். இவ்வளோ தான் வந்து ஒரு ராஜ்யசபாவில் கொடுத்த ஸ்பீச்சு. ஸோ முக்கியமாக இந்த ஸ்பீச்சில் ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஆர்டிகல் 343 அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பில்லுன்றது 1963. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டு. இந்த 42% மோஸ்ட்லி கேட்பாங்களான்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு ராஜ்யசபாவில் கொடுத்த ஸ்பீச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்யசபா பற்றி பார்க்கலாம். ஸோ ராஜ்யசபான்றது நமக்கு தெரியல, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ன்றது அப்பர் ஹவுஸ்ன்றது தெரியும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு செஷன் வந்து 13th May 1952 வச்சாங்கன்றதும் தெரியும். ஸோ இந்த August 1, 2018 படி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் 246 செஷனாக நடந்திருக்கு. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு செஷன்றது ரொம்ப முக்கியம். 13th May 1952ன்றது. ஒரு இயரில் ஜென்ரலாக 3 செஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் வந்து பட்ஜெட் செஷன், செகண்ட் செஷன் மான்சூன், தேர்ட் செஷன் வந்து வின்டர். ஸோ எப்பப்போலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செஷன் வந்து February மிட் மே வரைக்கும், மான்சூன் செஷன்றது மிட் ஜூன்லேருந்து எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும், வின்டர் செஷன்றது November to December வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் வந்து எப்போ கோர்ட் லாங்குவேஜாக வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால் August 1, 2014. ஸோ இந்த டேட்க்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாடு கோர்ட்டில் அஃபிஷியலாக தமிழ்ன்ற லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இனிமேல்ட்டு வர எக்ஸாம்ஸில் MCQவாக கேட்கப்படலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடோட லெஜிஸ்லேச்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட் அசம்பிளி செஷன் வந்து எந்த டென்யூரில் இருந்துச்சுன்னா 1952 57 வரைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் ஒரு ஸ்கீம் வந்து ராஜாஜி கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. காரணம் என்ன கேட்டால் கேஸ்ட் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டமாக அவர் கொண்டு வராரு. தமிழில் வந்து குலக்கல்வி திட்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த குலக்கல்வி திட்டமாக யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டேன்னா ராஜாஜி தான் வந்து ஆன்சரு. ஸோ இந்த கேஸ்ட் பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரதுனால என்னாச்சுன்னா இந்த
சோஷியல் ஹைரார்க்கின்னு சொல்லப்படுறது அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். அதாவது மேல்தட்டு மக்கள், இடைத்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள்ன்றது தான் அப்படியே ஃபர்தராக வந்து மெயின்டைன் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஒழிச்சு தடுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் நிறைய ஆர்டிகல்ஸும் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவர் இது கொண்டு வந்தது பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வச்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் யார் வராருனாக்கா காமராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிஎம்மாக வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அவரோட எஜுகேஷன் மினிஸ்டர் சி சுப்பிரமணியம்ன்றவர் மே 1954 என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த குலக்கல்வி திட்டம் வந்து ராஜாஜி போட்டார் இல்லையா, அதை வந்து டோட்டலாக வந்து அவர் ட்ராப் பண்ணிடுறாரு. ஸோ இவர் என்ன தான் வந்து ராஜாஜி வந்து இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாலும், ஸோ அவரோட சில லேண்ட்மார்க் கிளாஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் ரிமெம்பர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்றதை சொல்கிறாங்க. அதாவது டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் லேண்ட்ஸ், லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் இவங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில லேண்ட்மார்க் கிளாஸ்லாம் வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து இப்போ ராஜாஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து 1937 மெட்ராஸ் பிரசிடென்ட்டியோட இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா அந்த செனேட் ஹவுஸ், சேப்பாக்கம் கேம்பஸ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் வந்து அந்த இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து எப்போ ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது மெட்ராஸ் பிரசிடென்ட்லாம் கேட்பாங்க. இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் தான். 1937 ஆன்சர். ஸோ இந்த பிளேஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து 1967 வந்து ஆட்சிக்கு வருது, திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அப்போ இருந்த சிஎம் வந்து யாருனாக்கா சிஎன் அண்ணாதுரை தான் இருக்கார். ஸோ அப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, சமயம் சார்ந்த அந்த வழிபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ஹிந்து மேரேஜ்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்து மேரேஜ்ன்றது அப்படிலாம் பண்ணவும் தேவையில்லை, அப்படி பண்ணாமலும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்லாம் பண்ணலான்றத ஒரு அமெண்ட்மெண்ட் பில் மூலிமா கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சக்ஸஸர் எம் கருணாநிதி, இவரும் வந்து பார்த்தா நிறைய பில்ஸும் வந்து நிறைய மோஷன்ஸும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, மூவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2006 2011 இருக்கும்போது பார்த்தா எக்ஸ்க்ளூசிவாக முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் வந்து ரிசர்வேஷன் வந்து போட்டிருக்காரு. எந்த கோட்டாவில் போட்டிருக்காருன்னா பேக்வர்ட் கிளாஸ் கோட்டாலையும் அருந்தேரி கோட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ரிசர்வேஷன் ஸ்கீம் வந்து அவர் தான் கொண்டு வந்தார். 1977 1987 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு லாங் ரூலை யார் பண்ணியிருந்தாருன்னா எம்ஜிஆர் பண்ணியிருப்பார். ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஏஐஏடிஎம்கே அப்படின்ற பார்ட்டியோட சிஎம் அவர் தான் அப்போ இருந்த டைமில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெஷர்ஸ் வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய மெஷர்ஸை கொண்டு வந்திருப்பார். நோட்டபிளி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எதை சொல்கிறாங்கனாக்கா, அதாவது அதுவும் ஹெரிடிட்டரியாக வந்து வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ இருந்த டைம் பீரியடில் அப்பா வந்து தான் வந்து பார்த்தா ஒரு வில்லேஜ்க்கு ஹெட்டாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சேம் பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவரோட பையன் தான் வந்து வருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தான் இந்த கர்ணம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்கில், அதாவது ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா பாஸ் பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம அந்த விஏஓன்றத ரிட்டன், அதாவது டிஎன்பிசி வைக்கிற எக்ஸாம் மூலிமா தான் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த மிட் டே மீல் ஸ்கீம்ன்றத நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீமை வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருப்பார். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டோட்டல் சீட்ஸ் எவ்வளோனா 234 சீட்ஸு. ஸோ இதில் 189 சீட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரும், 45 சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சியாக வரும். ஸோ 45 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு, மீதி இருக்க 189 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட செஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 3 May 1952. ஸோ இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம் தான், ஃபர்தராக கேட்கப்படலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 1952 நடந்திருக்கும். முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இப்போ பார்க்கலாம், ஆர்டிகல் 333. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்தராக வரப்போகிற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர்டிகல் படி தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மெம்பரை வந்து ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுவார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ இருக்க லெஜிஸ்லேச்சர் வந்து எத்தனாவது லெஜிஸ்லேச்சர்னு வந்து பார்த்திங்கன்னா 15th தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இப்போ இருக்குது. அதாவது 15th பீரியட் ஆஃப் ரூல் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து எப்போ கான்ஸ்டியூட் பண்ணிச்சுன்னா 21 May 2016 இப்போ வரைக்கும் பர்டிகுலர் ரன் ஆகிட்டு இருக்கு. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இதோட சேர்பர்சனை ஸ்பீக்கர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லேருந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணி தான் வந்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனாக வந்து ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக ஒரு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்க மெம்பரை கொண்டு வந்து சேர்பர்சனாக வந்து எப்போ கமிட்டியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா 1967 68 இந்த பர்டிகுலர் இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஸ்பீக்கர் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரை வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனாக வந்து போடுறாரு. ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் ஸ்பீக்கர் கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1950 இப்போ வரைக்கும் 1596 ரிப்போர்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மண்டல் கமிஷன் வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து 1992 ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தாக்கா ரிசர்வேஷன்றது எஜுகேஷன்லையும் எம்ப்ளாய்மெண்ட்லையும் 50% கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த 69% ஆஃப் ரிசர்வேஷன்றது
ஜெயலலிதா இருந்தாங்களே, அவங்க சிஎம்மாக இருக்கும்போது இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1994 76th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்து அது வந்திருக்கும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை படித்து பாருங்கள். ஸோ இந்த 69% இப்போ 9th ஷெடியூலில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 9th ஷெடியூலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாதுன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இருக்கு இல்லையா, 1973 நடந்திருக்கும், ஏப்ரல் 24. ஸோ அந்த கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது கொண்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த லாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 9 வைக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ளே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வச்சது எல்லாமே வந்து பார்த்தா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வச்சுருப்போம். இந்த 69% ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது தான். சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபர்தராக இன்னொரு கிளாஸை செப்பரேட்டாக பார்க்கலாம். ஏன்னா இந்த புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்லேயே 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்து தனியாக வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸை கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்லாம் பார்க்கும்போது இந்த 69% ரிசர்வேஷன்றதுனா என்ன, 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994 என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிசர்வேஷன் கோட்டெல்லாம் எங்கே இருக்குன்றதை ஃபுல்லாகவே டோட்டலாக பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொசைட்டியோட நீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரேம் பண்ண டைமுக்கும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தா சேமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுன்றதை அவங்க அப்போயே உணர்ந்துருக்காங்க. அதனால தான் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற நீட்ஸுக்கு படி இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு போகலாம், அதை அமெண்ட்மெண்ட் பண்ணலான்ற ஒரு பேசிக்கான ரூல்ஸை வந்து கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும் போதே வச்சுருந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியன் ஜுடிஷியரின்றது ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதாவது கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஜுடிஷியரின்றது ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் மற்ற கண்ட்ரீஸில் இருக்க கான்ஸ்டிடியூஷன் மாதிரி பல சேஞ்சஸ்க்கும் எவால்வ் ஆகுது. அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து லைவான டாக்குமெண்ட்டாக வச்சிருக்கிறதுக்கான ப்ராசஸும் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மற்ற கான்ஸ்டியூஷன் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து கரெக்டாக முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் சுச்சுவேஷன்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அகாமடேட் பண்ணிக்கிட்டும் அதோட மாடிஃபிகேஷனை ஃபர்தராக கொண்டு போகணுன்றதுக்கான இந்த அமெண்ட்மெண்ட்டுன்ற ஒரு ஆர்டிக்கலையும் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்றது சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன்றது பார்த்தீங்கன்னா பார்ட்லி வந்து பார்த்தா ரிஜிடாக தான் இருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் டாக்குமெண்ட்டு சொல்கிறாங்க. தான் ரிஜிட் ரூல் புக்குன்றாங்க. ரிஜிட் ரூல் புக்குன்னு என்னன்னாக்கா ஒரு தடவை எழுதி வச்சிட்டாக்கா அது எழுதி வச்சது தான். ஆனால் இப்போ வந்து நம்மளோட இந்த லிவிங் டாக்குமெண்ட் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஏதாச்சும் ஒரு சேஞ்சை இப்போ இருக்க பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ப்ரொவிஷன் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ன்றது மூலிமா இருக்குன்றதுனால இது லிவிங் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃப்ளெக்சிபிள் சொல்கிறாங்க, சேம் டைமில் ரிஜிடுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன கேட்டாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த வர கவர்மெண்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அதே சேஞ்சஸை மாற்றலாம். ஸோ இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்கிற விஷயம் வந்துச்சுனாக்கா அந்த கான்ஸ்டியூஷன்றது ஸ்டேபிளாகவே இருக்காது. ஸோ இதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில ரிஜிட் மெத்தட்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லி ஒரு பார்த்துருப்பில்ல, தேர்ட் டைப்பில் பார்த்துருப்பில்ல, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா இந்த ரிஜிடிட்டின்ற ஒரு ரூல்குள்ளே வரும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா நாட் ரிஜிட் நாட் ஃப்ளெக்சிபிள், அதாவது பார்ஷியலி ரிஜிட் பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள், இது ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 38 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எப்படிலாம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலான்ற ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் தான் வந்து பேசிக் ரூல்ஸ் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா 3 டைப் ஆஃப் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி, நெக்ஸ்ட் வந்து 2/3 மெஜாரிட்டி, அதாவது 50% மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதில் ஓட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெஜாரிட்டின்றதுனாக்கா கன்சென்ட் ஆஃப் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 28 ஸ்டேட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மினிமம் 15 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சிம்பிள் மெஜாரிட்டி மூலம் பாஸ் பண்ணி அங்கே நம்மளோட பார்லிமெண்ட்டுக்கு ரேட்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ரிஜிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தா 3 டைப் ஆஃப் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடணும். அதாவது அசென்ட் டு பில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டிகல் 111 படி 111 படி ஆர்டிகல் 111 படி தான் வந்து பிரசிடென்ட் வந்து பார்த்தா அவரோட சிக்னேச்சர் போடணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட்டுக்கு ரீகன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு திருப்பி அனுப்புவார் இல்லையா, இந்த பில்லு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீகன்சிடரேட் பண்ணுறதுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்குது, வீட்டோ பவர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து அவருக்கு கிடையாதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அந்த எல்லா பில்லுமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு தான் கொள்வாங்க. ஆர்டிகல் 382, அதாவது ஆர்டிகல் 3868 சப்-கிளாஸ் 2 படி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னாக்கா எந்த ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா எந்த ஹவுஸில் வேணால் பண்ணலாம். எதிர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம். பப்ளிக் மெம்பர் பில், ப்ரைவேட் மெம்பர் பில்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பப்ளிக் மெம்பர் பில்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிஸ்டர் ஒரு பில்லு பாஸ் பண்ணார் அப்படின்னாக்கா அது பப்ளிக் மெம்பர் பில்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மினிஸ்டராக இல்லையோ அதர் தென் மினிஸ்டர் அவங்களாம் வந்து பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பிஸ்லாம் இருக்காங்களா, எம்பிஸ் தான் வந்து பார்த்தா மினிஸ்டர் இருப்பாங்க. மினிஸ்டராக இல்லாத எம்பிஸ் எல்லாம் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அதான் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில். ஸோ இது வந்து ரூலிங் பார்ட்டி தான் கேட்டிங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டி தான் கேட்டிங்கன்னா 2 பேருமே, அதாவது ரூலிங் பார்ட்டியில் இருக்க எம்பியும் சரி, அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்க எம்பியும் சரி, 2 பேருமே வந்து பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில்லு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் பில்னு சொல்லுவாங்க. இந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமில் தான் வந்து பண்ண முடியும். அதாவது 2 PM-லேருந்து 6 PM-குள்ளே அல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கான செஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேயில் வர 2 PM-லேருந்து 6 PM-குள்ளே இருக்க டைம் லிமிட்டில் மட்டும் தான் வந்து பார்த்தா இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லுன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லாம் வந்து இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்கிறத ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடியாது அதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு சிலது வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட்டு, இந்த ஹிந்து மேரேஜ் பில்லுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட் பில்லே வந்து இம்பார்ட்டன் தான். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெம்பர் பில்லுன்னு சொல்லிட்டு எதுவும் கொஸ்டினில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த முஸ்லீம் பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் பாஸ் பண்ணாக்கா இந்த எம்பி பேர். ஸோ எப்போ பாஸ் பண்ணாங்கன்றது 1954. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன் தான். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ப்ரைவேட் மெம்பர் பில் இருந்து நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1970 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பல ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க கூட மாட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்க கூட மாட்டாங்க, நார்மலாக வந்து பார்த்தா டிஸ்மிஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த 14 பில்ஸ் தான் வந்து என்னென்னன்றது இங்கே இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 3 லோக்சபாவில் ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது எவ்வளோ வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குன்ற ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதில் வந்து ரொம்ப கம்மியான கவுண்ட்டை தான் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்க இந்த 16th லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 206 ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தா ஒன்லி 6 months தான் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் பில் 2014. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அல்டர்னேட்டிவ் ஃப்ரைடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைமில் தான் வந்து இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லாம் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சுனாக்கா 1970 தான் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. இது வரைக்கும் வந்து 14 ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் பில்லுன்றது 2014 திருச்சி சிவான்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அப்போ பாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா ராஜ்யசபாவில் வந்து 24th April 2015 அந்த பில்லு வந்து பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து லோக்சபாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு பில்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லுன்றது லாஸ்ட் 36 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹவுஸுமே பாஸ் பண்ணப்படலை. குறிப்பாக ராஜ்யசபாவில் 45 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்லுமே வந்து பாஸ் பண்ணப்படாமல் தான் இருந்தது. இந்த 2014 திருச்சி சிவா என்ற எம்பியை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 370 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் 370 படி பார்த்தீங்கன்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆட்டானமஸ் ஸ்டேட்டாக வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லா படி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த ஒரு லா வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ எதுக்கெல்லாம் தேவை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், ஃபினான்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த ஸ்டேட்டோட பெர்மிஷன் வந்து தேவை கிடையாது. ஆனால் இது இல்லாமல் மற்ற வேறு எந்தெந்த லா வந்து நீங்கள் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட பெர்மிஷன் கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 370 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பீல் பண்ணியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆர்டிகலையும் வந்து ரிப்பீல் பண்ணிருப்பாங்க, ஆர்டிகல் 35A. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக பாருங்கள். இப்போது இந்த அமெண்ட்மெண்ட், அதாவது இந்த ரிப்பீல் பண்ணப்போ எந்தெந்த ஆர்டிகலாம் வந்து டோட்டல் ரிப்பீல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்க ரெசிடென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டான லா தான் வந்து சிட்டிசன்ஷிப்லாம் வந்து இருக்கும். ஸோ நமக்கு இருக்க எல்லா லாவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாமல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் லான்றது தனியாக இருக்கும். அதே ப்ராப்பர்ட்டி ரைட்ன்றது தனி. அவங்களுக்கு இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிசன்ஸ்க்கு இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா தனியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்றது அந்த ஸ்டேட்டுக்கு இம்போஸ் பண்ணுற பவரே கிடையாது. ஒன்று என்னன்னாக்கா எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் நம்ம இந்த வாரம் டைமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சின்றது அங்கே கொண்டு வர முடியும்.
ஸோ இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து அங்கே ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஸ்டேட் மற்ற 28 ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்போது எமர்ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். ஆர்டிகல் 356 போடுவோம் இல்லையா, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளோட போட முடியாது. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்டிகுலராக வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றின டோட்டல் ஹிஸ்ட்ரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் ஆயிருக்குன்றது. ஸோ ஒரு அப்டேட் வந்து இப்போ இதில் பண்ணல. இந்த 370 கர்டெயில் பண்ணதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இதெல்லாம் தனியாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ 1949 அப்போ வந்து யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாக்கா ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார். ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா அம்பேத்கர் கிட்ட வந்து சொல்கிறாரு, பர்டிகுலராக வந்து தனியாக வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி வந்து தனியாக வந்து லா வந்து ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இருந்த காஷ்மீர் லீடர் யாரும் பார்த்தாக்கா அந்த ஷேக் அப்துல்லான்றவர் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அம்பேத்கரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தனியாக வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னன்னு தெரியல, நம்மளோட அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் தான் வந்து பண்ணியிருப்பார். யாருன்னா இந்த கோபாலசுவாமி ஐயங்கார்ன்றது தான் 370 ஆர்டிகலை வந்து ஒருத்தர் டிராஃப்ட் பண்ணியிருப்பார். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர்ன்றது என்ன பண்ணியிருப்பாருன்னா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருப்பார் இந்த ஆர்டிகல் 370 தனியாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான எம்சிக்யூ தான். யார் வந்து ஆர்டிகல் 370 வந்து ஃப்ரேம் பண்ணார்னு கேட்டிங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார்ன்றது தான் ஆன்சரு. இந்த ஆர்டிக்கல் 370ன்றது பார்ட் 21 அண்டர் டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் மூலியமாக தான் அந்த பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 370ன்றது இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகல் 370 படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பார்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதோ ரெடியூஸ் பண்ணுறதோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போது சங்கரலிங்கனார் பற்றி பார்க்கலாம். சங்கரலிங்கனார்ன்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர். இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறக்கிறாருனாக்கா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் மண்மலை மேடுன்ற ஒரு ஊரில் தான் வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து கருப்புசாமி, அம்மா வள்ளியம்மை. 1895 பிறக்கிறாரு. இவர் ஸ்டார்டிங்கில் வந்து எப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாருனா 1917 வந்து 17 ஜாயின் பண்ணுறாரு. அதேமாதிரி சால்ட்டு சத்தியாகிரகா இருக்கு இல்லையா, சால்ட்டு மார்ச் பண்ணும்போது 1930 காந்திஜி கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. யாரோட இன்ஃப்ளூன்ஸில், ராஜாஜியோட இன்ஃப்ளூன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலை பற்றி பார்த்துருப்போம். 1953 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸை வந்து தனியாக ஒரு ஸ்டேட்டாக அறிவிக்கிறதுக்காக வந்து ஃபாஸ்டிங் இருந்தார் இல்லையா. ஸோ மெட்ராஸ்ன்ற அப்போ இருந்து மெட்ராஸ் ஸ்டேட் வந்து பார்த்தா ரொம்ப பெருசு, ஒடிசா வரைக்கும் போவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்ட் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தெலுங்கு பேசுகிற மக்களை மட்டும் வந்து தனியாக ஒரு ஸ்டேட்டாக வந்து அறிவிக்கணுன்றதுனால ஒரு ஃபாஸ்டிங் வந்து இருந்து அதில் இறந்து போயிருப்பார். ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கரலிங்கனார் என்ன பண்ணியிருப்பார்னா 1956 இவரும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்ன்ற ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடுன்றது ரீநேம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டோட நேமு மெட்ராஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதை வந்து தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணணுன்றதுக்கான டிமாண்ட் தான் வந்து இவர் வச்சார். இதுக்காக என்ன பண்ணார்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணார். 27 ஜூலை 1956 விருதுநகரில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அது கூடவே 12 டிமாண்ட்ஸும் வச்சார். ஸோ இந்தமாரி ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிஎன் அண்ணாதுரை, எம்பி சிவஞானம், ஜீவானந்தம் இவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா ஸோ இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து அவர் கைவிட சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் இதை அவர் கேட்காம ஹங்கர் ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா 76th டேயில் 13th அக்டோபர் 1956 வந்து பார்த்தா இவர் இறந்து போயிருப்பார். ஸோ யார் வந்து மெட்ராஸ் நேமை தமிழ்நாடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான டிமாண்டை வச்சு இறந்து போனதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா சங்கரலிங்கனார். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 76 days வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க சென்னைன்ற பிரசிடென்சி தமிழகம்னு மாற்றதுக்காக. ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்ன்றத மெட்ராஸ் ஸ்டேட் அல்டர்னேஷன் ஆஃப் நேம்ன்றது ஆக்ட் வந்து ஒரு 1968 பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் 1969 வந்து பார்த்தா அது நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ பொட்டி ஸ்ரீராமில் வந்து இவரை பற்றின ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது காந்தியன் வழியில், அதாவது அகிம்சை வழியில் வந்து பார்த்தா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்து பர்சன் வந்து மரணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் பொட்டி ஸ்ரீராமுலு. செலக்ட் கமிட்டி அப்படின்னான்றத ஒரு கிளான்ஸாக பார்த்துலாம். ஸோ செலக்ட் கமிட்டின்றது ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஃபார்ம் பண்ணப்படுற கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் கமிட்டி. இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமெட்டிக்கான ஒரு பில்லு ஏதாச்சும் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லை பில்லில் ஒரு சில இந்த டெட்லாக் சுச்சுவேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதை பாஸ் பண்ணலாமா இல்லை இந்த கண்டென்ட் வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு செலக்ட் கமிட்டின்ற மாதிரி வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கான ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் 125 ஆஃப் ராஜ்யசபா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது மூலிமா என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி பில்லில் இருக்க கண்டென்ட்லாம் எல்லாம் இருந்ததுனாக்கா அந்த செலக்ட் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதோட குவாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில் 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தா இருக்கணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணுன்றது தான் வந்து இதோட குவாரமு. ஸோ ஏதாச்சும் ஒரு மேட்டரில் வந்து டைன்றது வந்துச்சு அப்படின்னாக்கா
அந்த சேர்மன் தான் வந்து பார்த்தா ஃபைனல் ஓட் போடுவாங்க. அதாவது 50-50ன்றது ஓட்டு வந்துருச்சு, ஃபேவராக 50%, அகேன்ஸ்டாக 50% ஓட்டு வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த சேர்மன் வந்து எந்த சைடு ஓட்டு போடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பில்லு பாஸ் ஆகுதா இல்லை ரிப்பீல் ஆகுதான்றதை நோட் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய சுச்சுவேஷன் வரும் இல்லையா, இந்த டை சுச்சுவேஷன் வரும்போது, அதாவது டெட்லாக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. டெட்லாக் சுச்சுவேஷன் என்னன்னாக்கா, ஒரு ஹவுஸில் வந்து பில் பாஸ் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ 6 மந்த்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது, இந்த டெட்லாக்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாயின் சீட்டிங் சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ இந்த ஜாயின் சீட்டிங்கிறது என்னன்னாக்கா, லோவர் ஹவுஸும் அப்பர் ஹவுஸும் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் பில்லை. ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தாக்கா, மணி பில்லுக்கும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் வந்து பார்த்தா இந்த ஜாயின் சிட்டிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ ஜாயின் சிட்டிங்கிறது எதுக்கு வச்சிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் பில்லுன்றது 1959 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ வந்து மே 1961லையும் டேட் 9லையும் 6லையும் வந்து பார்த்தா ஒரு ஜாயின் சிட்டிங் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் 2002ல் ஒரு ஜாயின் சிட்டிங் நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த 2 ஜாயின் சிட்டிங் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட இந்த லெசனோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சுது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபஸ்ட் லெசன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ எம்சிக்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நடந்த லெசன்ஸை வச்சு இந்த எம்சிக்யூஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.